ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த நிலம் சார்ந்து என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த நில சீர்திருத்தம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது அரசியலமைப்பில் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ பேசிக்காகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது அது நாட்டுக்கு சில முக்கியத்துவத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதில் நில சீர்திருத்தமும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த நில சீர்திருத்தம் அப்படிங்கிறது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதா மாநில அரசால் கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும். ஸோ அரசியலமைப்பில் இடம்பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய சட்ட திருத்தங்களின் அடிப்படையில் தான் நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் என்ன நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியேட்டர்ஸுங்க, அதாவது இடைத்தரகர்களை நீக்குதல் அப்படிங்கிறது நம்மளுடைய நில சீர்திருத்தத்தில் மிக முக்கியமான பங்களிப்பை பெறுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி லேண்ட் சீலிங்கு, ஸோ நில உச்ச வரம்பு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்பட்டது. ஸோ இப்படி பல படிநிலைகளில் நம்மளோட நில சீர்திருத்தம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சரிங்களா. ஸோ பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நில உடைமை முறைகள், அதாவது லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கான ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு சொந்தமானது அல்லது நிலத்தின் மீதான உரிமை யாருக்கு இருக்குது, அதை பற்றிய நிர்வாகம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய இந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம்ங்கிறது நமக்கு சொல்லுதுங்க சரிங்களா. ஸோ இந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒரு 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த 3 கேள்விகளுக்குமான பதிலாக தான் நம்மளுடைய நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ பொதுவாகவே நம்மளுடைய மற்ற இதிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த 3 விஷயங்களுமே எதை சொல்லும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, who owns the land, அதாவது இந்த நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இதற்கு உண்மையிலே சொந்தமானவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வைக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தில் யார் அறுவடை செய்வது, who cultivating the lands அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், who is responsible for paying the land revenue to the government, அதாவது இந்த நில வருவாயினை அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஓனர்னு ஒருத்தர் இருப்பாருங்க சரிங்களா. அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த நிலம் அப்படிங்கிறதுக்கான உரிமம் யார் மீது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அடுத்தது நிலத்தை உழுபவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ இந்த 2 பேர்த்துல யார் டாக்ஸை பே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லை நாம ஜமீன்தார்னு ஒருத்தங்களை வச்சுக்கலாம், அல்லது வேற ஏதாவது சில இம்பார்ட்டண்ட்டான போஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்து இதன் வாயிலாக என்ன பண்ணலாம், இவங்கக்கிட்ட நிலத்தை மொத்தமாக ஒப்படைச்சிட்டு அதில் விவசாயம் செய்யக்கூடியவங்க கிட்ட பெறக்கூடிய வருமானத்தை ஜமீன்தார்கள் பெற்றுக்கொண்டு அதை கொடுக்கலாமா அப்படின்னு நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய வகையில தான் நம்மளுடைய இந்த நில சீர்திருத்தம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த 3 கேள்விக்கும் பதில் கிடைக்கக்கூடிய வகையில தான் நமக்கு நில சீர்திருத்தம் சார்ந்து 3 மிக முக்கியமான முறைகள் உருவாக்கப்பட்டது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை, 2வது மஹல்வாரி முறை, 3வது பார்த்தீங்கன்னா ரவுத்வாரி முறை. அப்போ இந்த 3 மிக முக்கியமான முறைகளுமே நமக்கு எதை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே நமக்கு அவர்களுடைய அந்த நிலம் சார்ந்த விஷயங்களுக்கான முடிவுகள் மற்றும் அது சார்ந்த வரி அப்படிங்கிற ஒரு விஷயம், டாக்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இது சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வகையில தான் நமக்கு இந்த 3 முறைகளுமே உருவாக்கப்பட்டிருக்குதுங்கிறத பார்க்கலாம். இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இந்த ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதற்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம், அதாவது நிலச்சுவார்ந்தார்கள் முறை அப்படின்னு ஒரு பெயர் அழைக்கப்படுதுங்க சரிங்களா. 2வது பார்த்தீங்கன்னா மஹல்வாரி முறைங்க, அதாவது கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங், அதை இனவாரி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
மூணாவது பார்த்தீங்கன்னா ரவுத்வாரி சிஸ்டம், அதாவது ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது சொந்த சாகுபடி முறை அப்படின்ட்டு. அப்போ இந்த 3 மிக முக்கியமான முறைகளுக்குமே இன்னொரு பெயர்கள் நமக்கு அழைக்கப்படுது. அதுதான் ஜமீன்தாரிக்கு பார்த்தீங்கன்னா நிலச்சுவான்தார் முறை, மகள்வாரிக்கு பார்த்தீங்கன்னா இனவாரி முறை, ரவுத்வாரிக்கு பார்த்தீங்கன்னா சொந்த சாகுபடி முறை அப்படிங்கிறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் இந்த ஜமீன்தாரி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜமீன்தாரி முறையை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இன்னொரு பெயர் நமக்கு தெரியும், லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு. அப்போ நிலச்சுவான்தார் முறை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. 1600 அவங்க வணிகம் மேற்கொள்றதுக்காக வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய ஆட்சி நிர்வாகம் சார்ந்த பல்வேறு முடிவுகளை என்ன பண்ணுறாங்க, நமக்கு 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் வாயிலாக முழுவதுமாக யாருக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்படுதுன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு வருது. ஸோ அந்த 1600க்கு பின்பட்ட காலத்துல இருந்து இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்ததிலிருந்து 1857 பெரும் கிளர்ச்சி ஏற்படுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நிர்வாகமுமே நம்ம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த கிழக்கிந்திய கம்பெனிங்கிறதுனுடைய அதிகாரத்தின் வாயிலாக தான் இந்தியாவினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது செயல்பட்டதுங்கிறத பார்க்கலாம் இல்லைங்களா? அப்படி நமக்கு 1793 பார்த்தீங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆக்டை ரிலீஸ் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதாவது நிரந்தர சொத்துரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாருங்க. அப்ப இதன் வாயிலாக தான் என்ன பண்ணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜமீன்தாரி முறை அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு உருவாக்கப்படுதுங்க. சரிங்களா? அப்ப இந்த நிலத்திற்கான மதிப்பு யாருடையது, இந்த நிலத்திற்கான வரிங்கிற ஒரு விஷயத்திற்கு நமக்கு முன்னாடி சொன்ன அந்த 3 கேள்விகளுக்கும் பதில் வர மாதிரி தான் இந்த 1793 நமக்கு நிலச்சுவான்தார்கள் முறை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அப்ப இந்த திட்டத்தின் அடிப்படையில் அல்லது இந்த முறையின் அடிப்படையில் இந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்ட்லார்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. அப்ப அந்த லேண்ட்லார்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள தான் நிலச்சுவான்தார்கள் அல்லது ஜமீன்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப உண்மையிலேயே அந்த நிலத்திற்கான சொந்தம் யார் மீது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லது அந்த உரிமை கொண்டாடுபவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜமீன்தார்கள் அல்லது நிலச்சுவான்தார்கள், லேண்ட்லார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இந்த பர்சன்ஸ் தான் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க மீது தான் லேண்டுக்கான ஓனர்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அரசுக்கான டாக்ஸஸை பே பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் யாருக்கிட்ட இருக்குது, இந்த ஜமீன்தார்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப இந்த ஜமீன்தார்களினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா they have to collect the revenue and they have to pay to the government அப்படின்னு பார்க்கப்படுது. அப்ப இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா நிலத்திற்கான உரிமை அப்படிங்கிறது ஜமீன்தார்களுக்கோ அல்லது நிலச்சுவான்தார்களுக்கோ வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கான முழு பணத்தையும் முழு வரி பணத்தையும் செலுத்தக்கூடிய அதிகாரமும் யாருக்கும், செலுத்தக்கூடிய முழு பொறுப்பும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஜமீன்தார்களுக்கு தாங்க கொடுக்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலா இதுதான் ஜமீன்தாரி முறை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அவங்க கலெக்ட் பண்ண அந்த டாக்ஸஸ்ல, லேண்ட் டாக்ஸ்ல கிட்டத்தட்ட 11ல் 10 பங்கு என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு அரசுக்காக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் இருந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜமீன்தார்கள் இந்த ஒர்க்கை பண்றாங்க இல்லைங்களா? ஸோ இதன் மூலியமாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கிரியேட் ஆகி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸுங்கிறது கிடைச்சிருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ அதில் அவங்களோட பங்களிப்பும் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட மீத தொகையை என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட ஊதியமாக, அதாவது ரெமுனரேஷனை என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகள்வாரி முறைங்க. இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதற்கு இன்னொரு பேர் தான் கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங், அதாவது இனவாரி முறை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அப்போ இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது நமக்கு பல இடங்களுக்கு மத்திய பிரதேஷ் மற்றும் பஞ்சாப்கெல்லாம் என்ன பண்ணப்பட்டது, இது ஃபர்தரா எக்ஸ்டென்ஸ் ஆணுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அதாவது இந்த மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் அந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிறது யார்கிட்ட கொடுத்துப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம மக்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வில்லேஜில் ஒரு யூனிட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த லேண்டோட ஓனர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்டிவ் பாடியா, சரியா? ஸோ கலெக்டிவ் பாடியா நமக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மக்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஒரு கிராமத்தில் இந்த விஷயம் உருவாக்கப்பட்டிருக்குது. இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகள்வாரி அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ அந்த லேண்ட் அந்த மக்கள்கிட்ட பிடித்து கொடுக்கப்பட்டிருக்குது பட்சத்தில் அந்த டாக்ஸஸை பே பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த
மக்கள் கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த குழுவினர் தான் என்ன பண்றாங்க, நிலத்தை விவசாயிகளுக்கு என்ன பண்றாங்க, பிரித்து கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற வருவாயை வாங்கி தான் என்ன பண்றாங்க, தே ஆர் பேயிங் டாக்ஸஸ் டு த கவர்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்னாடி இருந்தது ஜமீன்தார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஒரு போஸ்டே கொடுத்து என்ன பண்ணியிருந்தாங்க, அதன் மூலியமாக டாக்ஸஸை வசூல் பண்ணி அப்போ அந்த பணம் வந்து அரசுக்கு கொடுக்கப்பட்டது, பிரிட்டிஷர்ஸுக்கு. சரிங்களா? இதுவே மகள்வாரி முறையில் வந்துட்டதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை செக்ரிகேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறத நமக்கு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ரவுத்வாரி சிஸ்டம்ங்க. அதாவது இந்த ரவுத்வாரி சிஸ்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் முதல்ல எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. தி சிஸ்டம் வாஸ் இனிஷியலி இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு. அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த ரவுத்வாரி முறை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அது நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பின்னால தான் என்னாச்சு, நமக்கு மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், கர்நாடகா, ஈஸ்ட் பஞ்சாப், மத்திய பிரதேஷ்னு சொல்லிட்டு பல மாநிலங்களுக்கு என்ன இருக்குது, இதனுடைய சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரவுத்வாரி பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஓனர்ஷிப், அதாவது லேண்டுக்கான ஓனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தை முழுவதுமாக சொந்தம் கொண்டாடுற உரிமை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலத்திற்கான கட்டுப்பாடு எல்லாமே அந்த டில்லருக்கு தாங்க இருந்துச்சு. அதாவது நில உரிமையாளரிடமே இருந்துச்சு. ஸோ அப்போ முழுக்க முன்னாடி இருந்த ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸ் ஆஃப் த பீப்புள் அல்லது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தார்கள் அல்லது நிலச்சுவார்ந்தார்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரவுத்வாரி சிஸ்டத்தினுடைய இம்பார்ட்டன்ஸே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் உழுகிறாங்களோ, யார் நிலத்தின் மீது மதிப்பு பெற்றக்கூடிய நபர்னு பார்த்தீங்கன்னா யார் விவசாயம் மேற்கொள்கிறாங்களோ அந்த நில உரிமை என்ன பண்ணப்பட்டிருக்குது, அவங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரவுத்வாரி அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இதன் மூலியமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே தெர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஓனர்ஸ் அண்ட் டில்லர்ஸுங்க. அப்போ இந்த ரவுத்வாரி சிஸ்டமை நடைமுறைப்படுத்துதன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது தெர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஓனர்ஸ் அண்ட் டில்லர்ஸுங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம சுதந்திரத்திற்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டது, இது ஒரு லீஸ்ட் ஆப்ரசிவ் சிஸ்டம். அதாவது கொஞ்சம் அடக்குமுறை அப்படிங்கிறது கம்மியாக இருந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த முறையினால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் வித் த லேண்ட் ரிஃபார்ம்ஸுங்க. நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இட் வில் பி ப்ரொவைடிங் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நிர்வாகமுமே எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். சரிங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் 395 ஆர்டிகல்ஸோட தான் என்ன பண்ணப்பட்டது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன காணுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வித் 8 ஷெட்யூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்போ இந்த பட்டியல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951ல இட் ஆடட் த 9th ஷெட்யூல் டு ப்ரொடெக்ட் த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ முதல் சீர்திருத்தத்தின்படி, முதல் சட்ட திருத்தத்தின்படி நமக்கு 9வது பட்டியல் பாருங்க, 9th ஷெட்யூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ உருவாக்கப்பட்ட பொழுது 7 பட்டியல் தான் இருந்திருக்குது. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, 9th ஷெட்யூல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு இது எங்கே போயிட்டு ஷெட்யூலில் கொண்டு போய் வச்சு நமக்கு டு ப்ரொடெக்ட் த லேண்ட் ரிஃபார்ம். அப்போ 9வது பட்டியலில் நில சீர்திருத்தம் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டதுங்க. சரிங்களா? ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1972ல 29th அமெண்ட்மெண்ட் ஆக்டுங்க, 29வது சட்ட திருத்தம்னு பார்க்குறோம். இதன் அடிப்படையில் 2 ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஷெட்யூலில் கொண்டு வந்து மறுபடியும் வைக்கிறாங்க. அதாவது 2 நிலச்சீர்திருத்த சட்டங்கள் 9வது பட்டியலில் கேரளாவுக்கு என சேர்க்கப்பட்டது. அப்போ 2 ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவினுடைய லேண்ட் ரிஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 29th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது கேரளாவை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க 34th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974ங்க. ஸோ இதில் என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் லேண்ட் ரிஃபார்ம் சம்பந்தமாக
நிறைய மாநிலங்களுக்கு சரிங்களா. இட் இன்க்ளூடட் 20 more லேண்ட் டென்யூர் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட். அப்போ 9th ஷெட்யூல் அதுக்கு முன்னாடி நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி மட்டும் சொல்லியிருந்தோம். தென் 1972 பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கான 2 ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 20 விதமான நில சீர்திருத்த முறைகள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, 9வது அட்டவணையில் பல்வேறு மாநிலங்களுக்கான செயல்பாடுகள் சார்ந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது 1974ல் நமக்கு உருவாக்கப்பட்டு நம்மளுடைய 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல வைக்கப்பட்டிருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 47வது சட்ட திருத்தம்ங்க. இந்த 47வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1984. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் ஆஃப் அசாம், பீகார், ஹரியானா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இவங்க சம்மந்தப்பட்ட இந்த மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய சீர்திருத்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் சார்ந்து நம்மளுடைய 47வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்து வச்சாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 66th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1990. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு 55 நில சீர்திருத்த சட்டங்கள் பல்வேறு மாநிலங்களுக்காக நம்மளுடைய 9வது பட்டியலில் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. அடுத்தது 78th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1995. அப்ப இந்த 1995ல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 27 more லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஷெட்யூலில் வைக்கப்பட்டிருக்குதுங்க. ஸோ இப்படி வைத்ததன் அடிப்படையில் நம்மளுடைய அந்த ஷெட்யூல் எவ்வளோ ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 282. பட் லேஸ்டாக என்ட்ரான நம்பர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 284. அப்போ கிட்டத்தட்ட நம்ம இந்த நில சீர்திருத்தம் சார்ந்து மட்டும் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, இதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 282க்கு மேலே கிராஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களின் அடிப்படையில் தான் நமக்கு சட்டங்களின் வாயிலாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் நாட்டு மக்களினுடைய நிலையை உயர்த்துவதற்காகவும் அவர்களுக்கான மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுதுங்க. அப்போ இந்த நில சீர்திருத்தத்தின் அடிப்படையில் நம்மளுடைய 9வது பட்டியல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில சீர்திருத்தம் அந்தந்த மாநிலங்களினுடைய செயல்பாட்டுக்கு தகுந்தபடி அந்த மாநிலங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம் ட்ரமிங்கர் அறிக்கை அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம் இல்லைங்களா. இந்த ட்ரமிங்கர் அறிக்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செங்கல்பட்டு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தவர் தான் இந்த ட்ரமிங்கர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் தான் அங்கே நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த ட்ரமிங்கர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு அறிக்கையை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசுக்கு எழுதுவார். என்னன்னு சொல்லி எழுதுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அம்யூனிட்டிஸ் கூட ப்ரொவைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கான லிவிங் ஏரியா, அதாவது வாழக்கூடிய இடம், ஸோ வாழும் இடம் அப்படிங்கிறதும் மறுக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கான லேண்ட், விவசாயம் அப்படிங்கிறதும் எந்த விதமான நிலமும் அவங்களுக்கு என்ன பண்ணல, வழங்கப்படலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அவர் மெயினாக ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, we have more amount of the lands in area but we don't have any provision to distribute to the peoples அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் நிறைய நிலங்கள் சும்மா போடப்பட்டிருக்குது. இந்த நிலங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா we can able to get the taxes from the people. அப்போ இருக்கக்கூடிய நிலத்தை நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வேணும் அப்படின்னு தான் இந்த ட்ரமிங்கர் கேட்டிருப்பாரு. அப்போ உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாத்தையும் மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, டவுன் ட்ராடன்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா. அப்ப இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் எல்லாமே என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களிடம் உள்ள இருந்த அந்த ஒரு சமத்துவமின்மை அப்படிங்கிறத நமக்கு சமத்துவமான ஒரு விஷயமாக மாற்றி கொடுத்ததுங்க. இதுதாங்க மெயின் விஷயம் சரிங்களா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.